இந்த மகள் கோமாளிக்கு என்ன ஆச்சு அவனும் காணலையே. அக்கா, அவ கண்டிப்பாக வருவதா சொல்லி இருக்கிறான். இன்னைக்கு என்ன கோமாளித்தனம் பண்ண போகிறானோ இந்த மகள். சென்ற வாரம் மகிழுக்கு நாம் கொடுத்த அடியில ஏதோ சக்தி வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். சக்தியும் இல்ல பக்தியும் இல்ல. நான் சில காலமா ஜிம்னாஸ்டிக் கிளாஸ் போகிறேன் அக்கா. அந்த பிராக்டிஸ் தான் இந்த ஜம்பிங்க்கு காரணம். வாவ் மகிழ், உன்னுடைய திறமை போலவே உன்னுடைய நடை உடையும் பேச்சு மொழியும் கான்பிடன்ஸும் மாறி இருக்குது. குழந்தைகள் இப்படிதான் பலதும் கற்று வளர வேண்டும். அக்கா, அடுத்த ஆல்பபெட் என் தானே? ஆனால் என்ன வைல்ட் டான்ஸ் நாம் பார்க்க போறோம். ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். எனக்கும் அதுதான் யோசனையாக இருக்கிறது மகிழ். ஆனாலும் தீர்வு என்று ஒன்று இல்லாத பிரச்சனை என்று எது இருக்கிறதா என்ன? வாவ், this is what expecting குழந்தைகளே. மகிதா அணில் இல்ல, அம்பேட் ஆஸ்திரேலியா இறக்குமதி. அணில போன்றே இருந்தாலும் அதன் உருவமைப்புக்கும் செயல்பாட்டுக்கும் பாரிய வேறுபாடு உண்டு. அணிலு சைவ விரும்பி பழங்களையும் தானியங்களையும் பொறுக்கி உண்ணும். முடிந்த அளவு மரங்களில் சேமிக்கும். ஆனால் நம்பாட்டோ மரங்களை ஏறாது, அசைவ உண்ணி. சிறு சிறு பூச்சிகளை பிடித்து உண்ணும். அளவிலும் கொஞ்சம் பெரியது. குழந்தைகளே, இன்று நாம் என்ன பார்த்தோம்? அது மட்டுமா? தோற்ற அளவில் ஒரே மாதிரியாக இருந்தாலும் உண்மையாக ஒவ்வொருவரும் வேறுபட்ட பண்புகளை கொண்டிருப்பார்கள் என்பதையும், இன்று நாம் ஒரு புது விலங்கை நாம் கற்றுக்கொண்டோம். அதற்காக நாம் அந்த விலங்குக்கு நன்றி சொல்வோம். காட்டிலோடும் அணில் ஒன்று, மரமேறி விளையாடும் பந்து, மரக்கிளையில் குதித்து குதித்து வால் அசைத்து சிரிக்கும் சித்து, குதித்து வால் அசைத்து சிரிக்கும் சித்து. நம்பாட் வந்ததுவாக நிலத்திலே நடக்கும், தன்னாக அணில் வித சேமித்து வைக்கும். நம்பாட்டோ பூச்சித்தை தினமும் செல்லும். அணில் மரமேறி வேகமாய் ஓடும், நம்பாட் தரையில் அமைதியாக நடக்கும். அணிலுக்கு பெரிய பஞ்சுவால், நம்பாட்டுக்கு நீளமான நாக்குதான் வல். அணில் மரமேறி வேகமாய் ஓடும், இருவரும் காட்டின் நண்பர்கள், வித்தியாசம் தமிழின் அழகுகள் நாம் பார்த்தால் கற்றுக்கொள்வோம். விலங்குகள் உலகம் ரசித்து வாழ்வோம். La la la.